சூமி வண்ணக்காவியங்கள்னு சொல்கிற எஸ்விகே இந்த பாட்காஸ்ட். இப்போ அதாவது நபிகள் நாயகம் குறித்து ரொம்ப கொச்சையாக பேசுகிறது, ஜீசஸ் குறித்து கொச்சையாக பேசுகிறது, தலித்துகள் குறித்து கொச்சையாக பேசுகிறது. குரானில் ஆரம்பத்திலே வந்து ஒரு இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தெரியுமா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முட்டு கொடுப்பானுங்க. இருக்குல்ல சொல்லி போடாங்க. புரியுற மாதிரி அந்த புத்தகமானால பேச முடியல. அப்புறம் எதுக்கு அவன் கடவுள்? இப்போ அதுவும் கால் மார்க்ஸ் வந்து 148 பக்கத்துல சொல்லியிருப்பாரு. சரி, அதுல எவ்வளவு டெப்த் இருக்கு. நீ முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு ஷல்லா இதை வந்து அவர்கள் சொல்லவில்லைன்னு ஒரு 10 பேர் மெசேஜ் பண்ணுவானுங்க. மக்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது முதல் மார்க்கம் இஸ்லாம் தான் அப்படின்னு. மதம் பொம்பளையாவே நீங்க மதிக்கலடா, அப்புறம் என்ன சொத்துரிமை காசு கொடுக்குறீங்க அதனால. இப்போ கனிமொழி அவங்க எம்பி போகும்போதும் கூட அவங்க தனியாக வீடியோவில் தெளிவாக பேசுகிறாங்க. இவங்க வந்து அந்த கார்ட்டூன்ஸை வச்சுக்கிட்டு தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்குமே ஒரு ரிட்டையர்மெண்ட் ஒன்று வரும்ல, அப்புறம் அதனால வர பெனிஃபிட்ஸ் இந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னா நீ பிளேலிஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஆமாம், இப்போ வந்து சவார்கர் நாத்திகர் தான், பெரியாரும் நாத்திகர் தான். இப்போ சவார்கரோட அரசியல் என்ன, பெரியாரோட அரசியல் என்ன? எஸ்விகேன்ற சூமி வண்ணக்காவியங்கள் ரொம்ப டேஞ்சரஸான தரப்பு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை இந்த தரப்பு தான் திராவிட அரசியலிருந்து வெளித்தள்ளுது. இந்த தெருவில் இப்படி போனோம்னா அந்த தெருவில் அந்த பாட்காஸ்ட் ஸ்பீக்கர் வச்சு திருமண கூட்டம் நடக்கும்ல, அந்த மாதிரி போட்டோம்னா மக்கள் எல்லாம் அடிக்க வந்துடும். ஆதாம் ஏவாள் வந்து காட்டுவாசியாக இருந்தானுங்க, அப்புறம் வந்து உணர்ச்சி வந்துச்சு அப்படின்றானுங்க. இந்து மதத்தில் வந்து எப்படி உருவாச்சுன்னே ஒரு விளக்கமான கதையே கிடையாது. ஆனால் இந்த பொலிட்டிக்கல் ஜார்கன்ஸை பயன்படுத்திக்கிட்டு பச்சை சங்கின்றது, நீல சங்கின்றது படித்தா தானே விமர்சனம் பண்ண தெரியும். எதையாச்சும் படிச்சிருக்கணும்ல, படிக்கவே தெரியாத தற்கொலை பயல்களுக்கு இங்கே விமர்சனம் பண்ண தெரியும். பெரியார்ன்ற பேரை சொல்லிக்கிட்டு, அண்ணான்ற பேரை சொல்லி, அம்பேத்கர்ன்ற பேரை சொல்லி, முற்போக்கு அரசின்ற பேரை சொல்லி இவ்வளவு அருவருப்பாக கேவலமாக கொச்சையாக பேசுறது தான் முற்போக்கு அரசியல், ப்ராக்ரஸிவ். இப்படித்தான் மதங்கள் குறித்து விமர்சிக்க சொல்லியிருக்கிறாரா அண்ணா? நவரஸ் தமிழ் அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஷேக் ஃபரீத். இன்றைய நம்மளுடைய நேர்காணலில் வெல்ஃபேர் பார்ட்டி அமைப்பிலிருந்து திரு அஸ்வத் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் அஸ்வத், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஸ்பாட்டிஃபை ப்ராட்காஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்விகேங்கிற ஒரு சேனலில் இஸ்லாமியர்கள் குறித்து, அது இல்லாமல் ஒரு அவதூறுகள் பல இதை வந்து ஒரு தனிப்பட்டு ஒரு வன்மமாக கக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சேனல். அதை பற்றி நிறைய உங்களோட பதிவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி அப்படின்னா என்ன எஸ்விகே, அதோட அஜெண்டா என்ன? இப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம், ட்விட்டர் யூஸ் பண்ணுறோம், மற்ற சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரியான ஆப் இது இல்லை. இப்போ இது வந்து முன்னாடி ஸ்பாட்டிஃபை வந்து பாட்டு மியூசிக்ஸ், இளையராஜா பாட்டு, இந்த மாதிரி ரகுமான் மியூசிக்ஸ், இல்லை ஜென்ரல் வெஸ்ட்டில் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து புக் ரீடிங்ஸ் இருக்கும், அந்த மாதிரியான இது இருக்கும். இந்தியாவில் பெருசாக கிடையாது. இந்தியாவில் ஒரு 2-3 பாட்காஸ்ட் தான். அதில் ஒன்று வந்து சூமி வண்ணக்காவியங்கள்னு சொல்கிற எஸ்விகே இந்த பாட்காஸ்ட். இது இப்போ இந்த பாட்காஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மணிக்கணக்கில், அதாவது ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம்ட்டு ஏதோ ஒரு டாபிக் ரேண்டமாக எடுத்து பேசுவாங்க. இப்போ வெஸ்ட்டில் அந்த மாதிரி ரேண்டமாக எடுத்து பேசுவாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் நான் சொல்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அந்த மாதிரி எடுத்து பேசுவாங்க. இப்போ புக் ரீடிங்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேங்க் கல்ச்சர் மாதிரி, அதாவது யாரையும் ரொம்ப அசிங்கமாக சூ கூ பூ இந்த மாதிரியான, நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், இது ரொம்ப அருவருப்பான ரொம்ப கொச்சையான ஒரு வார்த்தைகளை போட்டு பேசுறது, இன்னொருத்தரை வந்து அவரை கலாய்க்கிறேன்ற பேரில் ரொம்ப அருவருப்பாக பேசக்கூடிய தரப்பு இது. இப்போ இந்த தரப்பு வந்து என்னென்னா ரொம்ப காலமாக, நான் இப்போ தான் வந்து லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக தான் இந்த பிரச்சனை வந்து இதுவாக இருக்குது. ஆனால் நான் 2-3 வருஷமாகவே இவங்க போகிற போக்கு சரியில்லை. இவங்க பேசுகிறேன்ற பேரில் கண்ணா பின்னான்னு பேசுகிறது, ரொம்ப அருவருப்பாக பேசக்கூடிய மொழி இருக்கும். அதில் வந்து எல்லா மதங்களையும் குறித்து, இஸ்லாமியர்கள் குறித்து மட்டும் இல்லை, எல்லா மதம், கிறிஸ்தவர்கள் குறித்து, இந்து மதம் குறித்து, இஸ்லாமியர்கள் குறித்து, எல்லா மதங்கள் குறித்தும் ரொம்ப அருவருப்பாக இப்போ அப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப கொச்சையாக அதாவது நபிகள் நாயகம் குறித்து ரொம்ப கொச்சையாக பேசுகிறது, ஜீசஸ் குறித்து கொச்சையாக பேசுகிறது, தலித்துகள் குறித்து கொச்சையாக பேசுகிறது, அரசியல் தலைவர்கள் குறித்து. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் இருக்கும், இல்லை கொச்சையாக பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப இது குறிப்பிட்ட சிலர் தான் பேசுகிறாங்களா, இல்லை ஒட்டுமொத்தமாக அந்த குழுமத்தோட அமைப்பே அதை சார்ந்து தான் இருக்குங்களா? இல்லை, இப்போ இவங்க வந்து ஒரு ஜப்பானீஸ் மீம்ஸை வச்சு, அவங்களோட பேர் மூஞ்சி எதுவும் கிடையாது. அவங்களுக்கு உண்மையான பேர்லாம் கிடையாது. கக்காஷி, நொரோட்டோ, கிசாமி, இந்த மாதிரியான அந்த ஜப்பானீஸ் கார்ட்டூன் நேம்ஸ் வச்சு தான் அவங்க பேசுவாங்க. இப்போ தான் சமீபத்தில் இந்த கனிமொழி அவங்க போனதுக்கப்புறம் தான் அதில் வீடியோ வந்திருக்கு ஸ்பாட்டிஃபைல. இப்போ கனிமொழி பேசுனது வந்து சென்னை சங்கமம் குறித்து அவங்க பேசினாங்க. ஆனால் இவங்களோட அந்த
அமைப்பு இருக்குல்ல, இவங்க எப்படி செயல்படுவாங்கன்னா இந்த ஜப்பானீஸ் கார்ட்டூன்ஸை வச்சுட்டு தான் பேசுவாங்க. அவங்களுக்கு உண்மையான பேர்லாம் எதுவும் கிடையாது. அவங்க வந்து தங்களை மறைச்சிக்கிறாங்க. கேட்டால் அது வந்து எங்களுக்கு பிரச்சனை ஆகிடும், அப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும்ட்டு ஏதோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் ஆகலை. ஆனால் வந்து அவங்க இந்த கார்ட்டூன் நேம்ஸை வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கனிமொழி அவங்க எம்பி அவங்க போகும்போதும் கூட அவங்க தனியாக வீடியோவில் தெளிவாக பேசுகிறாங்க. இவங்க வந்து அந்த கார்ட்டூன்ஸை வச்சுக்கிட்டு தான் இவங்களோட மூஞ்சியை வச்சு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ கனிமொழி போனதுலேயும் வந்து அவங்க எப்படி போனாங்க, இந்த தரப்புக்கிட்ட எப்படி போனாங்கன்றதே வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ அவங்கள என்ன சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க, இல்லை என்ன சொன்னாங்க, இல்லை எம்பி அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணாங்களா இல்லையான்ற இல்லை ஒரு எம்பி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவங்க ஒரு தனியார் சேனல், ஒரு யூடியூப் சேனல், வேறு எதுவும் பொதுத்தளத்தில் அவங்க வரணும்னாவே பல ப்ராசஸ் இருக்கும், அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கும். இதை மீறி இதை பற்றி தெரியாமல் அவங்க போயிருப்பாங்களா? இல்லை, இதில் லட்சக்கணக்கான வியூஸ் இருக்குது அவங்களுக்கு. இளைஞர்கள் இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது 2K கிட்ஸ்லேருந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அதில் வந்து ரொம்ப ஆபாசமாக கிட்டத்தட்ட ஒரு பான் சைட் மாதிரியான அவங்களோட லாங்குவேஜே அதுதான், ரொம்ப அப்யூசிவாக இருக்கும். அப்போ கனிமொழி எப்படி போகிறாங்கன்றது முதல்ல அதை தாண்டி இவங்களுக்கு வந்து திமுகவோட அதில் ஒருத்தர் கிசாமின்ற பேர் இருக்கிறவர் வந்து நார்வேல இருக்கிறார். அவர் வந்து அவரோட உண்மையான பேர் வந்து நாளைக்கு காவல்துறையில் புகார் கொடுப்போம். இப்போ கிசாமின்ற ஒரு நபர் இருக்கிறார், அதுக்கப்புறம் வந்து கக்காஷின்ற ஒரு நபர் இருக்கிறார், அதுக்கப்புறம் ஹாஷிராமா. இவங்களோட அடையாளங்கள் உண்மையான இவங்களோட இதெல்லாம் புனை பேரில் அவங்க இருக்காங்க. அந்த இது புனை பேரில் அதில் இருக்கிறாங்க. அது உண்மையான பேர் என்ன, அவங்க இங்கே இருக்கிறாங்க, அவங்களோட முகம் என்ன, அவங்க யாராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்றது காவல்துறைக்கு எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் காவல்துறை அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும். ரொம்ப கொச்சையான வார்த்தைகளில் நபிகள் நாயகம் குறித்து பேசுறது, கேட்ட நாங்கள் வந்து நாத்திகர்கள், நாங்கள் எதை குறித்தும் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நாத்திகர் கொடுத்து பேசலாம் அப்படிங்கிறப்ப கருத்து உரிமைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? அவங்க எல்லா மதத்தையுமே வந்து சாடுறாங்க. இந்து மதத்தையும் சாடுறாங்க, கிறிஸ்தவத்தையும் சாடுறாங்க, தலித்தையும் சாடுறாங்க, இஸ்லாமியத்தையும் சாடுறாங்க. குறிப்பிட்டு இஸ்லாமியருக்கு மட்டும் ஏன் அந்த கோவம் வருது? இல்லை, இப்போ நாத்திகர்ன்றது வந்து தனியான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நாத்திகர்களாக இருக்கலாம், ஆத்திகர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். இப்போ நாத்திகம்ன்றது வந்து இந்தியாவில் சப்ஜெக்டிவான ஒரு விஷயந்தான். சப்ஜெக்டிவ்னா அகநிலையாக நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இல்லை அப்படின்னா இல்லை, அவ்வளோதான். கடவுள் இருக்கிறார் அப்படின்னா இருக்கிறார், அவ்வளோதான் விஷயமே தவிர அது வந்து ஒரு பெரிய கேள்வியே கிடையாது. அப்போ உங்களோட பொலிட்டிக்கல் பொசிஷன் என்ன, அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் கேள்வி வருது. அப்போ அரசியல் நிலைப்பாடு என்னன்னா இவங்க தங்களை வந்து திமுக ஆதரவாளர்களாக காட்டிக்கிறாங்க. அப்போ நாத்திகம் அப்படின்னா நாங்கள் வந்து நாத்திகர்கள் எல்லாத்தையும் பற்றி பேசுறது. இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் கேஸ் கொடுக்க போகிறேன், வழக்கு தொடர போகிறீங்க அப்படிங்கிறப்ப அரசியலமைப்பு சட்டம் 51A என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அது சமூக விமர்சனம் யார் மேலும் வைக்கலாம் இல்லைங்களா? இப்போ இதனால் நீங்கள் வழக்கு தொடர்றப்ப இது உங்களுக்கு என்ன எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துமா, இல்லை அது ஏற்றுக்கொள்வாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? விமர்சனன்றது வந்து விமர்சனமாக இருக்கணும். இது விமர்சனமே கிடையாது. இது மதன் ஓபின்னு ஒருத்தர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கைது பண்ணாங்க, யூடியூபர். அவர் அந்த வீடியோ கேமுக்காக வீடியோ கேமில் ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் பேசினார். அதுக்கப்புறம் பணம் அங்கிருந்து வாங்கினாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ அதே மாதிரியான சிச்சுவேஷன் தான். அப்போ இந்த பிரச்சனையை நம்ம ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னா இப்போ இவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், நம்ம கருத்துரிமைன்றது ரொம்ப சுருக்கி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் பெரியாரியம்னு பயன்படுத்துகிறாங்க, அம்பேத்கரையும் பயன்படுத்துகிறாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திராவிடர்கள் அப்படின்றாங்க. அப்போ தமிழ்நாட்டிற்கு ஒரு திராவிட மரபு ஒன்று இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் லெகசி ஒன்று இருக்குது. அதன்படி பார்க்கும்போது இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் கல்ச்சரில் இந்த மாதிரியான லாங்குவேஜ் எல்லாத்தையும் அலோவ் பண்ணக்கூடாது. அது அப்போ அது அலோவ் பண்ணாங்கன்னா அது விமர்சனம்னா இப்போ எனக்கு வந்து வேறு மதத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னா இல்லைங்க, அதில் என்ன சொல்லியிருக்கு, இப்படி இருக்கு, எனக்கு நம்பிக்கை இல்லை, உடன்பாடு இல்லை, இது இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்ற கேள்விகள் கேட்குறதுல யார் உலகத்தில் உள்ள புல்லு பூண்ட வரைக்கும் எல்லாத்தையும் கேள்வி கேட்கலாம். அதில் இஸ்லாத்தை பற்றி யாரும் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. இஸ்லாத்தை பற்றி தாராளமாக கேளுங்க, பதில் சொல்லுவாங்க, அது விவாதம் இல்லை. ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா ரொம்ப அப்யூசிவாக, ரொம்ப கொச்சையாக நபிகள் நாயகம் குறித்தும் பேசுகிறது, இங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் குறித்தும் பேசுகிறது, இஸ்லாமிய உடை, கலாச்சாரம், நம்பிக்கை எல்லாத்த குறித்தும் பேசிக்கிட்டு இருக்கிறது. இன்றைக்கி இந்தியாவோட சிச்சுவேஷன், இன்றைக்கி ஹிந்துத்துவா ஒரு பக்கம் ரூலிங் கவர்மெண்ட்டில் இருந்துகிட்டு இருக்கு. இந்தியாவோட சிச்சுவேஷனில் பார்க்கும்போது இன்றைக்கி முஸ்லீம்கள் எல்லா வகையிலையுமே ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, சமூக பாதுகாப்பு, இப்படி எல்லா வகையிலையுமே ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சமூகத்தை நோக்கி மிகவும் கொச்சையாக அருவருப்பாக இல்லை இது என்னோட கருத்துரிமை, இப்போ நான் உங்களை அடிக்கிறதுக்கான கருத்துரிமை எனக்கு இருக்குதா, இல்லை இப்போ நான் உங்களை வந்து என்ன பண்ணணுன்னா இந்த பாருங்கள் முன்னாடி இவர் இருக்கிறாரு, இவர் அதை பற்றி பேசுங்க, இதை பற்றி பேசுங்கன்ட்டு உங்களை பற்றியே நோக்கி பேசி உங்களை அடிக்கிறதுக்கு நான் தயார்படுத்துகிறேன். அது எப்படி கருத்துரிமையாகும்? முஸ்லீம்களை லிஞ்ச் பண்ணுறதுக்கு இவர்கள்
கருத்துரிமைன்ற பேர்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த செய்யக்கூடிய எல்லாமே நாத்திகத்தை சார்ந்தவங்க தான். அவங்களுக்குன்னு ஒரு எது தனிப்பட்ட ஒரு மத அடையாளப்படுத்தியிருக்காங்களா? இப்போ அந்த ஸ்பாட்டிஃபை அந்த குரூப் ப்ராட்காஸ்ட் குரூப்பில் இருக்கிறவங்க, இப்போ நான் ஒரு ஸ்பாட்டிஃபைல ஒரு இஸ்லாமிக்கு ஒரு லிட்ரேச்சர் ஒரு குரூப் வந்திருக்குன்னா எல்லாமே இஸ்லாமியர்களாக இருப்பாங்க. ஒரு இந்துத்துவா அந்த கொள்கையுடைய எங்கள் ஒரு ஸ்பாட்டிஃபை ஒரு குரூப் குழுமம் அமைக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் இந்துத்துவா குழுக்களாக இருப்பாங்க. இப்போ இந்த எஸ்விகே அப்படிங்கிறவங்க எது சார்ந்தவங்க எல்லாருமே நாத்திகர்களாக தான் இருக்காங்களா, இல்லை எல்லா மத சார்ந்தவங்களும் இருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. அதுதான் இப்போ இந்தியாவில் வெவ்வேறு சாதிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அதில் முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், வெவ்வேறு சாதி சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு பொலிட்டிக்கலி ஒரு தேர்வு செய்கிறேன், நான் ஒரு திமுகவை தேர்வு செய்கிறேன், அதிமுகவை தேர்வு செய்கிறேன், இல்லை ஏதோ ஒரு கட்சி ORS BRS ஏதோ ஒரு கட்சி தேர்வு செய்கிறேன்றது பட்சத்தில் அது ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷன். இப்போ நாத்திகம்ன்றது பொலிட்டிக்கல் பொசிஷன் கிடையாது. நீங்கள் நாத்திகராக இருங்க, ஆத்திகராக இருங்க, அதுக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இப்போ சவர்கர் நாத்திகர் தான், பெரியாரும் நாத்திகர் தான். சவர்கரோட அரசியல் என்ன, பெரியாரோட அரசியல் என்ன? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருந்திருக்கிறாங்க முஸ்லீம்கள், திராவிடர் கழகத்தில் இருந்திருக்கிறாங்க, அதாவது தந்தை பெரியாரோட திராவிடர் கழகத்தில் இருந்திருக்கிறாங்க. பெரியார் பேசாத முஸ்லீம் மேடைகளில் பெரியார் பேசாத பேச்சு இல்லை. ஆனால் முஸ்லீம்கள் அதை எல்லாத்தையும் கருத்துரிமைன்னு தான் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த தரப்பு புதிய நாத்திகர்கள். இவங்க ட்ரெடிஷ்னல் ஏத்திஸ்ட்லேருந்து இவங்க வேறுபட்ட தரப்பு. இவங்க நியூ ஏத்திஸ்ட்னு சொல்லுவாங்க. நியூ ஏத்திஸ்ட் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. இவங்க ஏத்திசம்ன்ற பேரில் செக்யூலரிஸ்டுக்கு எதிராக, மதச்சார்பின்மைக்கு எதிராக, தமிழில் சொன்னால் மதச்சார்பின்மைக்கு எதிராக, அந்த சோஷியல் டெக்கோரம் இது எல்லாத்திற்கு எதிராகவும் அங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கான்ஷியஸ் கிடையாது. அந்த நியூ ஏத்திஸ்ட் இப்போ பெரியாரோட நாத்திகம் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுச்சு. பெரியார் தனித்தமிழ்நாடு பேசினார், திராவிட நாடு பேசினார், இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு நேஷனல் கொஸ்டின் ஒன்று இருக்குது. அவர் திராவிட நாடுன்னு கேட்டார், அதுக்கப்புறம் தனித்தமிழ்நாடு கேட்குறாரு. இதெல்லாம் பார்த்தா கூட அவருக்கு ஒரு நேஷனல் கொஸ்டின் இருக்குது. இந்த நியூ ஏத்திஸ்டுகளுக்கு தேசியத்தை பற்றியோ அரசியலை பற்றியோ எந்த புரிதலும் இல்லை. அப்போ இவங்க இந்த புதிய நாத்திகர்கள் தரப்பு சங் பரிவார் ஃபோர்ஸஸ்க்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கேரளத்துலேயும் அப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த புது நியூ ஏத்திஸ்ட் தரப்பு. அந்த தரப்பு தான் இப்போ அதில் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபாரூக் படுகொலை ஒட்டி சொல்லும்போது இது இந்த கருப்பர் கூட்டம் இஷ்யூ கூட வரும். அது இப்போ அந்த சேனல் பேன் பண்ணாங்க. அந்த இஷ்யூ அப்போ யார் வளர்க்குறா, அந்த ஹிந்துத்துவாவுக்கு இவங்க எப்படி உதவுறாங்கன்றதுக்காக இதை குறிப்பிட வரேன். அப்போ கருப்பர் கூட்டம் இஷ்யூ என்ன ஆகுது, அவங்க ஒரு தமிழ் கடவுளான முருகப்பெருமான ரொம்ப இழிவாக கொச்சையாக பேசுகிறாங்க. அதை பிஜேபியில் இருக்கக்கூடிய எச் ராஜா மாதிரியான ஆட்கள் இஷ்யூவை பெருசாக்குறாங்க. தமிழ்நாட்டில் வேல் யாத்திரை ஓட விடுறாங்க. ஒரு யூடியூப்பில் நடந்த கான்வர்சேஷன், அதுக்கும் ஸ்பாட்டிஃபைக்கும் ரெண்டையும் பொருத்தி பார்த்துங்க. அப்போ இது வெறும் ஆன்லைனில் நடந்த ஒரு இஷ்யூ முருகரை குறித்து ரொம்ப அருவருப்பாக கொச்சையாக பேசும்போது அதை பிஜேபி தரப்பு பயன்படுத்தி வேல் யாத்திரை தமிழ்நாடு முழுக்க விடுறாங்க. அந்த நேரத்தில் இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் கையிலையும், அதாவது ஸ்டாலின் அவர்கள் கையிலையும் வேல் போச்சு. அவர் கையில் இருந்த ஒரு ஃபோட்டோலாம் கூட நெட்டில் இருக்கும். அந்த நேரத்தில் அப்போ இந்த புதிய நாத்திக தரப்பு எந்த வகையில் சோஷியல் அந்த டெக்கோரம் இருக்குல்ல, சமூக ஒழுங்குக்கு எதிராக ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸஸோட எப்படி கை கோக்குறாங்க? திமுகவுக்கு ஒரு களங்கம் விளைவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கனிமொழி அவங்க பேசினதை எடுத்து சொல்கிற மாதிரியான ஒரு சதிவலை நடக்குமா? அப்படி ஒரு சந்தேகம். அது ஆன்லைனில் ஒரு லும்பன் கும்பல், ஒரு பொறுக்கி பசங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அந்த கும்பலோட ஒரு MP அவங்க போய் உட்கார்றது தான் கேள்வி. இதில் சதிவலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பொறுக்கி பசங்க தண்ணி அடிச்சுட்டு ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க இல்லை, அந்த மாதிரியான கும்பலோட ஒரு MP போய் மிகப்பெரிய ஒரு புரோட்டோக்காலில் இருக்கிறவங்க, ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு, இப்போ ஒரு சின்ன ஒரு பெரிய யூடியூப் சேனலில் யாராவது ஒரு பேட்டி இருக்கிற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் பேட்டி இருக்கிறதா கூட அதோட பின்புலம் என்ன ஆராய்ச்சி தான் வேலை செஞ்சு தான் அவங்கள பேச உட்கார வைப்பாங்க. திடீர்னு ஒரு இந்த மாதிரி லும்பன் குரூப் ஒரு சோஷியல் ப்ராட்காஸ்ட்டில் போய் உட்காடுறாங்க அப்படின்னா இது எதுவுமே உங்களுக்கு பின்னாடி தெரியாமல் உட்காந்துருப்பாங்க. என்ன அதை பற்றியோட எந்த ஒரு கலாயுமே இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். அதான் நீங்கள் இல்லை ஓப்பனாகவே நான் மக்கள்கிட்டே சொல்கிறேன். நீங்களே போய் நாளைக்கு இருக்குதா காவல்துறை அந்த ஆடியோ அந்த பாட்காஸ்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் இருக்குது. நான் இப்போ பேசுகிற செகண்ட் வரைக்கும் அந்த பாட்காஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும். அந்த பழைய இவங்க பேசின சில ஆடியோஸ்லாம் கட் பண்ணி தூக்கியிருக்கிறாங்க. சில இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது, ரொம்ப அக்ரெசிவாக இருந்தது எல்லாத்தையும் எடுத்துருக்குறாங்க நேற்று நாங்கள் பார்த்த வரைக்கும். இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த சொல்லாடல்களே அவ்வளோ கொச்சையாக தான் இருக்குது. அது கேட்டால் டேங்க் கல்ச்சர், பாப் கல்ச்சருக்குள்ளால இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். பெண் குறிகள் வார்த்தைக்கு வார்த்தை, அந்த கெட்ட வார்த்தைகள் தமிழில் இருக்கிற கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பெண்களை இழிவுபடுத்துகிற வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. அதோட போய் ஒரு பெண் தலைவர் போய் உட்காடுறாங்க. அது திராவிட பின்புலத்திலேருந்து வந்த ஒரு கலைஞரோட பொண்ணு, ஒரு லிட்ரேச்சர் பேக்ரவுண்டு, திராவிட மரபு இருக்குது,
யாரோ தெரியாமல் சொல்லியிருப்பாங்க, ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, பெரியார் அம்பேத்கர்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு கனிமொழிக்கு இன்டென்ஷன் இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. அவங்களுக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன் இப்போ வரைக்கும். அவங்களுக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஆனால் யாரோ தவறாக கைட் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை இப்போ எங்கள் கொஸ்டின் என்ன, இப்போ பொதுமக்கள் வெகுஜனோட கொஸ்டின் என்னென்னா, இப்போ ஒரு சாதாரண ஒரு தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, வேறு என்ன ஒரு இதாக இருந்தாலும் பெரிய ஒரு போஸ்டிங் இருக்கணும், கட்சியில் இருக்கும் பேக்ரவுண்ட் இல்லாமல் உட்காந்துட மாட்டாங்க, ஒரு இடத்துல வந்து பேட்டி கொடுத்துட மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரமும் காட்டிட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து இயல்பு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க எப்படி அதுக்கு ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க? இல்லை இதில் எதுவும் அரசியல் சதி இருக்குதா? இல்லை இதனால் அவங்க அதுலேருந்து எதுவும் வாக்கு வங்கி அவங்களுக்கு எதுவும் கிடைக்குமா? இல்லை என்ன இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து உங்களோட கருத்து. ஏன்னா நீங்க அதை தொடர்ந்து நீங்க அதை எழுதிட்டு இருக்கீங்க, அதை பரப்பிட்டு இருக்கீங்க. இது வந்து இப்போ என்னன்னா, இர்ஃபான் வியூ இருக்கு, அந்த ஃபுட் பிளாகர் இருக்காரு. இப்போ அதில் வந்து அமைச்சர் உதயநிதி போய் பேசியிருக்கிறாரு, கனிமொழியே பேசியிருக்கிறாங்க, சாப்பிடுவாங்க, ஒரு ஜாலியாக. கனிமொழி கூட ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க பார்த்து. ஆமாம், 2 பேட்டி இருக்கு, 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. நெப்போலியன் கூட முன்னாள் மினிஸ்டர் கூட போய் இப்போ பார்க்குறோம் அந்த வீடியோஸ்லாம். அதெல்லாம் ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு அவங்க சாப்பிடுவாங்க, ஏதோ ஒரு கேஷுவலாக போகும். அதில் பெரிய அரசியல் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ அதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாது. அப்போ அவங்களோட பேசுகிறாங்க, ஏதோ வந்துட்டாங்க, இந்த மாதிரி நிறைய சேனல்ஸில் போய் பேசுகிறாங்க. ஆனால் இந்த தரப்பு, இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆபத்தான தரப்பு. எஸ்விகேன்ற இந்த சூமி வண்ணக்காவியங்கள் ரொம்ப டேஞ்சரஸான தரப்பு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை இந்த தரப்பு தான் திராவிட அரசியலிருந்து வெளித்தள்ளுது. இந்த தரப்பு தான் பெரியாரி அரசியலிருந்து இவங்களை வெளித்தள்ளுறாங்க. இந்த தரப்பு தான் இவர்களை வந்து ப்ரோக்ரஸிவ் பாலிடிக்ஸ்லேருந்து வெளித்தள்ளி அவர்கள் எல்லோரையும் அமைப்பற்ற உதிரிகளாக மாற்றிக்கிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான வியூஸ் இருக்குது. அந்த பாட்காஸ்ட்டில் இருக்கிற ஆடியோவை ஏதோ ஒரு தெருவில், எங்கேயோ ஒரு தெரு, முஸ்லீம் தெருலாம் சொல்ல, ஏதோ ஒரு தெருவில் போய் அவங்களே யாரா திமுக காரங்களே யாரோ ஒருத்தர் போடட்டும், அப்பா இவர் திமுக ஆதரவாளர்கள் முற்போக்கு தரப்பு எஸ்விகே அவங்க பேசினதை நம்ம போய் தெருவில் போடுவோம். அந்த மைக்கை கலட்டி கூட கேட்க முடியாது, ஹெட்செட்டை கலட்டிட்டு கூட கேட்க முடியாது. இந்த தெருவில் இப்படி போனோம்னா அந்த தெருவில் அந்த பாட்காஸ்ட் ஸ்பீக்கரை வச்சு ஒரு திருமண கூட்டம் நடக்கும்ல, அந்த மாதிரி போட்டோம்னா மக்கள் எல்லாம் அடிக்க வந்துடும். இறுதியாக இந்த ஸ்கூமி வண்ணக்காவியங்கள் குறித்து வந்து நீங்கள் நிறைய எழுதிட்டு இருக்கீங்க. இது குறித்து உங்களுக்கு த்ரெட்டிங் எதுவும் வந்துச்சா? அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி செயல்பட்டு இருக்காங்க? நீங்கள் இது குறித்து துறை ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? மிரட்டல் வந்துச்சா அப்படின்னா மிரட்டல்லாம் எதுவும் வரல. ஏன்னா நான் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறேன், பொறுப்பில் இருக்கிறேன். அதனால் மிரட்டல்லாம் எதுவும் வரல. நான் இது குறித்த நடவடிக்கைன்னா 2 நடவடிக்கை. ஒன்று, சட்ட ரீதியான நடவடிக்கை வந்து நாளைக்கு கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுக்க போகிறோம். அது நான் முன்னாடியே என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து சொல்லியிருந்தேன், இது வந்து புகார் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. இன்னும் மாவட்டந்தோறும் கூட கொடுக்கணும் அப்படின்றது வந்து இருக்குது. நாளைக்கு சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் வந்து கொடுக்க போகிறோம். 2வது வந்து அரசியல் நடவடிக்கை. மிரட்டல் ஏன் வரலன்னா, நான் முன்னாடி இருக்கக்கூடிய இன்னும் திராவிடர் கழகங்கள்கிட்ட பேசினேன். அதில் இருக்க பொதுச் செயலாளர் பிரின்ஸ் என்ரிஸ் பெரியார் அவர்கிட்ட நான் பேசினேன், இந்த மாதிரி இருக்கு தோழர் அப்படின்ட்டு, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா. அதே மாதிரி விசிகா தோழர்கள்ட்ட பேசியிருக்கிறேன், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள்ட்ட பேசியிருந்தேன். இன்னும் இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள், ஜனநாயக சக்திகள் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி மோசமாக போயிட்டுருக்காங்க, இவங்களோட செயல் சரியில்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். இதற்கு முன்னாடி கூட விசிகா தோழர்கள் குறித்து கூட இவங்க இந்த கும்பல் வந்து ஏதோ அவதூறாக பேசியிருக்குது. இந்த மாதிரி பல தரப்பையும் வந்து ரொம்ப அவதூறாக பேசியிருக்கிறாங்க. அது நீ வெளியே வரும் யார் யாரை பற்றிலாம் பேசுனாங்கன்றது. அப்போ இந்த தரப்பு வந்து நடவடிக்கை, ஒன்று அரசியல் நடவடிக்கை. அந்த அரசியல் நடவடிக்கை என்னென்னா எல்லாருமே கண்டிக்கணும். திமுக இதை குறித்து கண்டிக்கணும், விசிகா கண்டிக்கணும், திருமுருகன் காந்தி கண்டிக்கணும், முஸ்லீம் லீக் கண்டிக்கணும், எல்லாருமே கண்டிக்கணும். ஏன்னா இன்னைக்கு வே ஆஃப் கம்யூனிகேஷன்றது வந்து ஆன்லைன் தான். எல்லா கட்சியும் ஐடி விங் வச்சுருக்கிறாங்க, அது பெருசோ சின்னதோ ஐடி விங் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி தெருமுனை கூட்டங்கள் குறைஞ்சிருக்கு, அருகி இருக்குது. இன்றைக்கி தெருவில் போய் உட்காந்து யாரும் மைக்கை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்போ வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து ஐடியாக இருக்கும்போது அதில் பேசக்கூடியதில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் இவர்கள் பெரியார்ன்ற பேரை சொல்லிக்கிட்டு, அண்ணான்ற பேரை சொல்லி, அம்பேத்கர்ன்ற பேரை சொல்லி, முற்போக்கு அரசியல்ன்ற பேரை சொல்லி இவ்வளவு அருவருப்பாக கேவலமாக கொச்சையாக பேசுகிறது தான் முற்போக்கு அரசியல், ப்ராக்ரெசிவ். இப்படித்தான் மதங்கள் குறித்து விமர்சிக்க சொல்லியிருக்கிறாரா அண்ணா, பெரியார்ன்ற கேள்வியெல்லாம் வரும். அப்போ இவனுங்க வந்து இந்த இப்படி வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்களா, ஜார்கன்ஸ் பயன்படுத்துகிறாங்கல்ல, இந்த பொலிட்டிக்கல் ஜார்கன்ஸை பயன்படுத்திக்கிட்டு பச்சை சங்கின்றது, நீல சங்கின்றது. இப்போ அவங்க சொல்கிற வார்த்தைகள் வந்து பச்சை சங்கியா, நீல சங்கியா. இது என்ன சங்கினா சங் பரிவார் தான். அதில் பச்சை, நீலம், வெள்ளை, கருப்பு, ஊதா இப்படிலாம் இல்லை. சங் பரிவார் ஒரு ஆர்எஸ்எஸோட இது, அவர்கள் தான் சங்கின்றாங்க. அண்ணாமலை சங்கின்றாரு. அந்த தலைவர்கள் வந்து எப்படி பேசுகிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ விவாதத்துக்குள்ளால அந்த இது போகணுன்ற முஸ்லீம்கள் குறித்து முஸ்லீம்களை சங் பரிவாரோடு ஒப்பிடுறது. முஸ்லீம்கள் இங்கே அதிகாரத்திலே இல்லை. முஸ்லீம் தலைவர்கள் யாராவது மிரட்டுறாங்களா? யாரும் மிரட்டுறதுலாம் கிடையாது. யாரையாச்சும் மற்ற சமூகங்களை குறித்து அவங்கள வந்து ஒழிச்சிருவோம், அழிச்சிருவோம், இப்படிலாம் யாரும் பேசல.
துறை ரீதியாக நீங்கள் நடவடிக்கை கொடுக்குறதா சொன்னீங்க நாளைக்கு. இப்போ நீங்கள் கொடுக்குறப்ப வந்து இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு முகத்தையும் எல்லாத்தையும் பேரையும் புனை பேரை வச்சுக்கிட்டு ஒரு ஹைடன்ஸில் தான் வந்து அவங்க வந்து தன்னோட இதை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்கள் யார் மேலே நடவடிக்கை கொடுக்க போகிறீங்க? இல்லை, இப்போ என்னை பொறுத்தவரை நான் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறேன். அப்போ எனக்கே தெரியுது அவங்க ஒரு ஜப்பானீஸ் கொரியன் மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தாலும் இருந்தால் இன்னென்ன தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்றது எனக்கே ஒரு 3-4 பேர் நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போதே கிடைக்குது. ஆன்லைனில் தான் நான் சர்ச் பண்ணுறேன், அது கிடைக்குது. காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்க போகிறோம். எனக்கே கிடைக்கும்போது சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு அது தெரியாமலாம் இல்லை. அவங்க 2 செகண்டில் இப்படி எடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் நானும் பேசுகிறது அவர்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும், தெரியாமலாம் இல்லை. கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டு அவங்களுக்கு யார் பேசுகிறா என்னெல்லாம் தெரியும், ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியும். இப்படி முறையற்ற பேசுகிறாங்க அப்படின்ற 1 சட்ட நடவடிக்கை, 2 அரசியல் நடவடிக்கை. அரசியல் நடவடிக்கைன்னா எல்லா கட்சிகளும் இவர்களை கண்டிக்கணும். இந்த போக்கை வளரவே விடக்கூடாது. அவர்கள் இஸ்லாத்தை குறித்து பேசுகிறாங்க அப்படின்ட்டு அஸ்வத் கோவப்பட்டுக்கிட்டு வரல. அவர்கள் ரொம்ப மோசமாக எல்லாரை குறித்தும் தரக்குறைவா ரொம்ப இழிவா விமர்சனமே பண்ணலைங்க. அவங்களுக்கு படித்தா தானே விமர்சனம் பண்ண தெரியும். எதையாச்சும் படிச்சிருக்கணும்ல. படிக்கவே தெரியாது தற்கொலை பயிர்களுக்கு எங்கே விமர்சனம் பண்ண தெரியும்? இப்படி பேசுகிறவங்க எங்களுக்கு அவன் பேசுனதுல யார் ஓப்பன்லி விட்றேன் இப்போ இருக்கிறது அவங்களுக்கு விமர்சனமே தெரியாது. விமர்சனம்னா அதுக்கு அரசியல் ரீதியாக ஏதாவது படிச்சிருக்கணும், மத ரீதியாக ஏதாவது படிச்சிருக்கணும். சும்மா கண்ணாப்பண்ணான்னு திட்டிட்டு இல்லை சாமியை திட்டிட்டு கண்ணாப்பண்ணான்னு திட்டுறது வந்து விமர்சனமா? இப்போ நீங்கள் கட்சிகளில் செயல்பட்டு இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி அந்த ப்ராட்காஸ்ட்டில் வந்து ஈடுபட்டு பேசிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதில் வந்து கனிமொழி எம்பி அவர்களும் வந்து அந்த இதில் வந்து பங்கெடுத்து ஒரு பேசியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க திரும்ப அந்த செய்தி நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு லும்பன், இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு தேர்ட் ரைட் பார்ட்டி கூட இந்த குழுமத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு அந்த தகவல் அவங்களுக்கு சேர்க்கப்பட்டதா? இல்லை, கனிமொழி அக்காவுக்கு இவங்களை பற்றி எப்படி யார் அறிமுகப்படுத்தினான்னு தெரியல. அது அந்த அக்கா தான் எப்படி அறிமுகப்படுத்தினாங்க, இவங்க யார் என்னன்ட்டு அவங்க கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இன்டென்ஷன் இல்லைன்றது தான் என்னோட அபிப்பிராயம். இல்லை, அவங்களுக்கு தகவல் சேர்க்கப்பட்டிருக்கா இந்த மாதிரி இந்த குழுமத்தில்? திமுகவுக்கு தகவல் போயிருச்சு, முன்னாடியே போயிருச்சு. கனிமொழி அக்கா அவங்களுக்கு போயிருக்குங்களா? அவங்களுக்கு போச்சா இல்லையான்றது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இனிமேல் வரும். இல்லை, உங்களோட அரசியல் வட்டம் இருக்கீங்க, இந்த தகவலை கொண்டு போய் சேர்த்துக்கலாம். போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கும்பலை பற்றி அவங்களுக்கு ஒழுங்காக தகவல் போச்சான்றது தான் தெரியல. அவங்க சென்னை சங்கமம் குறித்து தான் பேசிட்டு போனாங்க. அவங்க எந்த தவறாகலாம் எதுவும் பேசல. சென்னை சங்கமம் குறித்து ஏற்படுத்திட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் இதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க அதுதான் கேள்வி. இப்போ அவங்க மேலே கொஸ்டின் வைக்கிறது, நீங்கள் கண்ணியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க, எம்பியாக இருக்கிறீங்க, இந்த மாதிரியான தரப்பு வந்து பேசும்போது நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து உட்காரும்போது அதை வந்து அங்கீகரிக்கிற மாதிரி ஆயிடுது. அதுக்கு எதுவும் மறுப்பு செய்தி கூட அவங்க இது வரைக்கும் வெளியிடல. இல்ல, அவங்க எதுவும் வெளியிடல. அதுக்கு இவங்க இப்போ உட்காரும் போது அது வந்து அங்கீகரிக்கிற மாதிரி ஆயிடுது. அவங்க உட்காடுறாங்க, என்னப்பா ஒரு எம்பி வந்து உட்காடுறாங்கன்ற வந்து பாக்குற அந்த சில்வண்டுகளுக்கு எல்லாம் என்ன தெரியும்னா, ஓ அவங்க உட்காடுறாங்கன்னா இப்போ வந்து இதுதான் பாலிடிக்ஸ் போல இருக்கு. துறை ரீதியாக நீங்கள் வழக்கு தொடரோட சேர்த்து சைமல்டேனியஸாக இதையும் நீங்கள் செய்யலாம் இல்லைங்களா? அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை சேர்த்து அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி இது என்னோட அறிவு. நான் திராவிடர் கழகத்துக்கு சொல்லியிருக்கிறேன், விசிகா தோழர்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த இஷ்யூ இன்னும் பெருசாகணும், இந்த இஷ்யூ இதோட முடியக்கூடாது, இந்த இஷ்யூ இன்னும் பெருசாகணும். எங்கள் கட்சி வெல்ஃபேர் கட்சி மாவட்டந்தோறும் இது குறித்து புகார் கொடுப்போம். ஒருவேளை கமிஷனர் ஆஃபீஸ் நாளைக்கே நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னா சுபம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சந்தோஷம் மகிழ்ச்சின்னு போயிடலாம். இன்னொன்று 2 சட்ட நடவடிக்கை, அரசியல் நடவடிக்கை. அரசியல் நடவடிக்கைன்றது எல்லா கட்சிகளும் இவர்களை நோக்கி கண்டிக்கணும். அதுதான் அரசியல் நடவடிக்கை. இந்த மாதிரியான குரூப்ஸை வளர விடக்கூடாது. இவ்வளோ மோசமானதெல்லாம் பாலிடிக்ஸ் கிடையாது. பாலிடிக்ஸ் மக்களுக்கு தான் பாலிடிக்ஸ் பேசுகிறோம். அப்போ வந்து இந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து பாலிடிக்ஸ்குள்ளெல்லாம் வரதுக்கு லாய்க்கே இல்லாத தரப்பு. நவரஸ் தமிழுக்காக இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறவும் உங்களுடைய செயல்களை வெற்றி பெறவும் நவரஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.